இந்த சிங்கப்பெண் திட்டம்ங்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுக்கான கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப நல்லது. தொடர்ந்து நிறைய குற்றங்கள் வந்திருக்கு, பாத்தியா எவ்வளவு குற்றங்கள் வந்திருக்குன்னு கனிமொழி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு, உதயநிதி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிதர்சனம். ஆனா அதை தாண்டி நீ என்ன பண்ண போற, அதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ண போற, உன்னுடைய புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க பாக்குறது தான், விஜய் பாக்குறது தான். பாரதிதாசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காப்பி எடுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். பட் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிறத தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போகிற போக்கை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக மாரிதாசை பரிந்துரைக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறும். அவரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்றதோ அவர் இல்லாத நேரத்துல திருடுறதோ அந்த வேலையை பண்ணீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்து மாரிதாஸ் காப்பி வச்சுட்டு இருப்பாருங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு என்னோட இந்த கருத்து இப்ப என்னன்னா, நீங்க வந்து மாரிதாசை சீண்ட இன்னொரு அண்ணாமலையை நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரா பார்க்க. உதயநிதியை டார்கெட் பண்ணி தான் விஜய் இந்த மாதிரியான அவருடைய உதயநிதியை டார்கெட் பண்ணாம நான் வேற யாரை டார்கெட் பண்ணுவேன்? தமிழ்நாட்டில் நடந்த கடந்த 5 வருடமா நடந்த அத்தனை அட்டுழியமும் செந்தில் பாலாஜி, உதயநிதி அவருடைய ஆட்கள் மூலமா தான் நடந்தது. இப்ப அண்ணாமலை கட்சி இயக்கம் ஓபன் பண்றாருன்னா பிஜேபி திட்ட வேண்டிய அவசியம் என்ன? கீழே இருக்கிறவங்க அல்லது பிஜேபி வந்து அண்ணாமலை இயக்கம் தொடங்கி இருக்காங்கன்னா அண்ணாமலை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பார்க்கணும், இதுதானே கரெக்ட். அதுல மாற்று கருத்து இருக்கா? இந்தியாவுக்கு மோடி, தமிழகத்துக்கு அண்ணாமலை மேட்டர் முடிஞ்சிச்சா? அப்படி பண்ணாம இந்த இந்தி கூட்டணியில என்ன பண்ணுவாங்கன்னா 543 தொகுதியில 230 தொகுதியில காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு, மற்ற கட்சிக்கு வேலையே இல்லை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல வந்து சிங்கப்பெண்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் இன்னைக்கு வந்து யாருமே வந்து என்னுடைய கவனிப்பு நான் கண்காணிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இது நேரடியான முதல்வர் கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதுல இருந்து எங்கிட்ட எந்த குற்றவாளிகளுமே தப்பிக்க முடியாது. இங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் என்னால பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஒன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்னா ஜெயில இருப்பீங்க, இல்லைன்னா மேல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்து ரவுடிகளுக்கு, ஜெயலலிதா அம்மையார் வந்து ரவுடிகளுக்கு கொடுத்த மாதிரி இப்போ ஒரு வார்னிங் வந்து ரொம்ப நான் டீசெண்டா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஜெயலலிதா அம்மா வந்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வர்றாங்க. அப்போ அது 60 வருஷமாக என்ன நடந்துட்டு இருந்தது? அவங்க கொண்டு வரும்போது அது ஏன் புதுமை விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கறை தான். ஜெயலலிதாவால் ஒரு பெண்ணாக அல்லது ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங் இருக்கிற ஒரு லீடராக, இல்லையே மகளிர் காவல் நிலையம்னா தானே சரியாகும், ஆம்பளை எப்படி கரெக்டாக கேட்பான், புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுவான், தட்டி விட தானே பார்ப்பான்ற அடிப்படையில் வந்தது தான் மகளிர் காவல் நிலையம். மதர் ஃபீடிங்லேருந்து ஒரு இடத்துலையும் தனியாக ஒரு ரூம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணதும் அவங்க தான். அப்போ அந்த 50 வருடமாக மூதறிஞர் ராஜாஜியோ அல்லது கர்ம வீரர் காமராஜோ அல்லது கக்கனோ அல்லது பின்னாடி வந்த எம்ஜிஆரோ மற்றவர்களோ அதை பற்றி சிந்திக்கலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாஞ்சை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதாவது சிந்திக்கலைன்னா தப்பு இல்லைன்னு தப்புன்னு அர்த்தம் இல்லை, அந்த வாஞ்சை மிஸ் ஆகுது. இவங்களுக்கு அது இருந்தது. அப்போ அது செயல்பட்டு கொண்டு தானே வந்தது. அது ஏன் நீத்து போச்சு? எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் இல்லையா? எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வரதுக்கு முன்னாடியே காமராஜ் வந்து மதிய உணவு திட்டம் கொடுத்துட்டாருல்ல. மதிய உணவு திட்டம் கொடுத்தது எது ஃபெயில் ஆகி எதனால சத்துணவுன்னு ஒன்று வந்தது? தொடர்ந்து கண்காணிக்கப்படாத எல்லாமே டைல்யூட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம். இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பெண்ணேன்னு உங்கள் படத்தில் வந்த பாட்டை வச்சு ஒரு படையை ரெடி பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் எங்கே இருக்க போகிறாங்க? மாவட்டத்தில் எத்தனை இடத்துல இருக்க போகிறாங்க? வார்டில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? குற்றம் நடப்பதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்க முடியாது, நடப்பதை தடுக்க முடியாது. அதுக்கு போதை தான் முக்கிய காரணம். அதையும் அவர் சொல்லியிருக்காரு. போதையை நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. டாஸ்மாக்குங்கிறது போதையே இல்லை, டாஸ்மாக்குங்கிறது கழிவு, வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. ஆனால் போதை அப்படிங்கிறது வந்து மற்ற விஷயங்கள் கிடைக்கிற ஒரு, அது ஏன் தடுக்கப்படணும், எதனால தடுக்கப்படணும்? நம்பர் 1 கேள்வி.
டாஸ்மாக்கு நிகராக கல்லுக்கடையை கொண்டு வரணும். அப்பதான் அது நல்லது. ஒரு மனுஷன் மதிமயங்கி தப்பு பண்றான், 80 வயசு 70 வயசு 60 வயசு பெண்ணை வந்து சீன்றான், தப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் நிலையா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த களைஞ்சு எடுக்காம நீங்க வந்து புதுசா சாதிச்சிட முடியாது. பட் உடனே என்ன பண்ண முடியும்? விஜய் மாதிரி ஒரு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரால் என்ன பண்ண முடியும்னா, தப்பு பண்ணவனா நான் வந்து தப்பிக்க விட மாட்டேன். மதம் காட்டி, சாதி காட்டி, அவனுக்கு இருக்கக்கூடிய பின்புலத்தை காட்டி நான் தப்பிக்கிறதுக்கு விட மாட்டேன். இதுதான் அவரால் பண்ண முடியும். அதே ஒரு ஆண் செய்வதற்கும் ஒரு பெண் அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஆனா இவருடைய இந்த திட்டம் வந்து யோகி அவர்களுடைய பாதையை விஜய் அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பரவ நான் மறுக்கவே இல்லை. நீங்க புதுசா என்னத்தை பண்ண முடியும்? பைனரியை மீறி நீங்க புதுசா என்ன பண்ண முடியும்? அல்லது ஆரம்பங்களை நீங்க தொலைத்தது தான் முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, மகளிர் காவல் நிலையம் வரும்போது அதுல இருந்த அந்த வாஞ்சை அப்புறம் டைல்யூட் ஆகுது. அதே மாதிரி காமராஜருடைய மதிய உணவு திட்டம் கண்காணிக்கப்படாததுனால டைல்யூட் ஆகுது. சத்துணவுன்ற ஒரு மேட்டர் உள்ள வருது. அதுவும் ஜெயலலிதா அம்மா போய் பார்த்து எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லி அதுக்கான கரெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சத்துணவுங்கிறது வந்தது. அப்போ டைல்யூட் ஆகாம விடுறது தான் உங்களுடைய ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ப் கண்காணிப்புங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். உங்க முன்னாடி என்ன டேட்டா வரணும்? நாளையிலிருந்து எனக்கு என்ன டேட்டா வரணும்னா, என்ன மாதிரியான தவறுகள் நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான கன்விக்ஷன் நடந்தது, அதுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இப்போ உடனே ஒரு பயம் வரும். யாருக்கு வரும்? தப்பு பண்ணணும்னு நினைக்கிற எனக்கு வரும், தப்பு பண்ண கூடாதுன்னு நினைக்கிற இன்னொருத்தனுக்கு வரும், தப்பு ரொம்ப தப்பப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு வரும். பண்றவனுக்கு வருமா? அவன் தான் போதையில தெரியுறானே. அப்போ அந்த அவனை வந்து நான் தப்பிக்க விட மாட்டேன், அவனை தூக்கி கொண்டு போய் தூக்கில் போட்டுருவேன். இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா தனக்கு வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கணும். எத்தனை வழக்குகள் வந்தது டெய்லியே, தினமுமே அல்லது வாரம் ஒரு முறை, அப்படி பண்ணாதான் செட் ஆகும். போலீஸோட ரெவ்யூ மீட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அதுல மற்றவங்க நிறைய பேசணும். 99 வார்த்தைகள் அவங்க பேசணும். ஒரே ஒரு வார்த்தை வணக்கம், மிக்க நன்றி, இந்த 2 மட்டும்தான் முதலமைச்சர் பேசணும். இதுக்கு நடுவில் எல்லாம் அவங்க தான் கருத்துக்கள் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரோக்ரஷன் தெளிவா தெரியும். ஆக இந்த சிங்கப்பெண் திட்டம்ங்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுக்கான கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப நல்லது. தொடர்ந்து நிறைய குற்றங்கள் வந்திருக்கு, பாத்தியா எவ்வளவு குற்றங்கள் வந்திருக்குன்னு கனிமொழி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு, உதயநிதி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிதர்சனம். ஆனா அதை தாண்டி நீ என்ன பண்ண போற? அதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ண போறோம்? உன்னுடைய புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க பாக்குறது தான், விஜய் பாக்குறது தான், மற்றவங்க பாக்குறத பத்தி நான் சொல்லல. பத்திரிகையில எது வேணாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்குமே ஒழிய, இல்லைன்னா மதிய உணவு சத்துணவு ஆன மாதிரி, மகளிர் காவல் நிலையம் சிங்கப்பெண் மாதிரி ஆன மாதிரி அது வந்து திரும்ப திரும்ப புனரமைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு பிரபல யூடியூபர் வந்து கைது செய்யப்பட்டார், மாரிதாஸ் அவர்கள். ஆனா அவர் வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து டியர் அப்படிங்கக்கூடிய நாகாலாந்துல இருந்து விற்பனை ஆகக்கூடிய டியர் அப்படிங்கக்கூடிய ஒரு லாட்ரி நம்மளுடைய தமிழகத்தில் அது வந்து நம்பர் 3 அப்படின்னு சேல் ஆகுது. இது வந்து லைசன்ஸ் இல்லாம இது வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியா குரூப்பே இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நாங்க வந்து நிறைய ஒரு மெசேஜை நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த லாட்ரி முதற்கொண்டு நாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். மாரிதாஸ் அவர்களை கைது செய்த உடனே இது எல்லாமே அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருங்க சார். அது மட்டும் இல்லாம இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு வந்து லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர்னு ஒரு மெசேஜ் அவர் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து அவருடைய சகோதரர், நான் லீமா ரோஸனுடைய சகோதரர் தான், ஆனா அந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது, அது வேற, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த ஜான் பிரிட்டோ யாரு? இன்னைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மறைந்திருக்கக்கூடிய என்ன நிறைய அந்த ரதீஷ்ல இருந்து நம்ம வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள் மேலாம் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அவர்களை விட இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி அப்படிங்கும் பொழுது இப்ப வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கவில்லை? அந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா? ரெண்டாவது இஷ்யூவை பத்தி நீங்க பேசினதுல எனக்கு இருக்கக்கூடிய கவலையோ வருத்தமோ, ஆதவ் அர்ஜுனா கிட்ட துறைமுகம் சார்ந்த அமைச்சரவை இருக்குங்கிறது மட்டும்தான். யார்கிட்ட எது இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. செல்லாதுன்னு நாட்டாமை படத்துல சொல்ற மாதிரி செல்லாதுதான், அது இருக்கக்கூடாது.
அது இருந்ததுன்னா நான் அவன் இல்லைன்னு இந்த ஜான் பிரிட்டோ சொன்னாலும் சரி, அந்த ஜான் பிரிட்டோலும் சரி, எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கக்கூடியவங்க தான். யாராக இருந்தாலும் ஒன்னோட ஒன்று தவறு நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ இவர்கிட்ட அந்த அமைச்சரவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2வது இஷ்யூக்கு என்னுடைய பதில் அவ்வளோ மட்டும்தான். அவர் வேற ஜான் பிரிட்டோவா இருந்ததுன்னா ரைட், அவரை கைது பண்ணுங்க. அவர் ஜான் பிரிட்டோ வேற. ஆனா அவர் இல்ல அப்படின்னு அவர் நான் இல்லன்றத அவர் சொன்னது நம்ம ஏத்துக்கு தானே வேணும். ஒரு மனுஷன் வெளில வந்து நான் இல்லன்னு சொன்னா அப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னோட பேரை வச்சு என் மேல கம்ப்ளைண்ட் இது பண்ணவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணோம், உங்களை அரெஸ்ட் பண்ணணும், கைது நடவடிக்கைகள் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உடனே சன் டிவியும் கலைஞர் டிவியும் இந்த நியூஸை எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அவர் யாரு அப்படிங்கறது ஒரு மர்மமாவே இருக்கு. எப்படி மர்மமா என்னத்துக்கு இருக்க போகுது? இந்த ஜான் பிரிட்டோ நான் இல்ல, அது வேற ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு சும்மாவா விட்டாரு? 28வது குறுக்கு தெருவில் இருக்கிற 3வது வீட்டுல இருக்கிற ஜான் பிரிட்டோன் தானே அவர் சொல்லணும். வேற யாரும் சொல்ல முடியும்? நான் இல்லைன்னு சொல்றவன் அவன் யாருங்கிறத சொன்னா தானே அது எடுப்போம். அவர் யாருன்னு தெரியாதுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தெரியாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நாம பேசுறத வச்சு முடிவு பண்ண வேண்டாம். எப்போதுமே ஒரு பத்திரிகையில முழு பக்கத்துல ஒரு விஷயம் வரும், மறுப்பு சின்னதா தான் வரும், வேற வழி கிடையாது. மறுப்பை பெருசாலாம் போட முடியாது. ஸோ இவரது நடந்திருந்ததா, இவர் இல்லையா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உடனடியாக விஜய் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அந்த செகண்ட் போர்ஷனுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா கிட்ட அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள். அது அதோட அந்த மேட்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போலீஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, இடி இருக்கு, அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடும். மாரிதாஸ்க்கு வந்துருவோம். பாரதிதாசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா காப்பி எடுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். பட் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிறத தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போகிற போக்கை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக மாரிதாசை பரிந்துரைக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறும். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். மாரிதாஸ் வர முடியாம இருந்தது காரணம் பிஜேபிக்குள்ள அப்ப இருந்த பிஜேபியில யாராக இருந்தாலும், பேர் சொல்ல வரும்ல, யாராக இருந்தாலும் அவங்க மாரிதாஸை தடுத்தாங்க. அவருடைய அந்த சுபாஷ் சந்திர போஸ் சாண்டம் எனக்கு ஒத்து வராது, நான் மகாத்மா காந்திங்கிற மாதிரி தடுத்துட்டு இருந்தாங்க. மாரிதாஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயமும், ஒரு யங்ஸ்டர் வரணும், ஒரு நோன் ஃபேஸ் வரணும், எடுத்தறிஞ்சு தெளிவாக சொல்லக்கூடிய ஒருத்தர் வரணும்னு சொன்னா அவர் பரிந்துரைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேதஸ்வி பிளஸ் மாரிதாஸ் இவங்க 2 பேருக்குள்ள யாராவது வரணுங்கிற அடிப்படையில் வரும். அந்த முடிவை பிஜேபி உடனே எடுத்ததுன்னு சொன்னார். அவருக்கு முக்கிய பதவி கொடுத்துட்டு அதிகாரம் கொடுக்குற கதையெல்லாம் செட் ஆகாது. கொடுத்தா அண்ணாமலைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே வேலையை இவருக்கு நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் நேர்மையா ஒருத்தனா ஸ்ட்ராங்கா பேசுகின்ற ஒருத்தனா நடுநிலையா பேசுகின்ற ஒருத்தனா உருவாயிட்டா போறோம். உருவானதுக்கு அப்புறம் எனக்கு தகவல்கள் பல இடத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஆள்கிட்ட சொன்னா அவன் உலகத்துக்கு சொல்லிடுவான், இல்லைன்னா இந்த ஆள்கிட்ட சொன்னா அவன் வித்து போடுவான். இப்போ ஆர்எஸ் பாரதி ஐயா கிட்ட போய் நீங்க ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அவர் வித்துருவாரு அபிப்பிராயம். அதே மாரிதாஸ் கிட்ட சொன்னீங்கனாலோ அண்ணாமலை கிட்ட சொன்னீங்கனாலோ அது உடனடியாக வெளில வரும். சாதாரண விஷயம். நியூஸ் தமிழ், ஜனம் டிவி, பாலிமர் 3ஐயும் கேபிள் டிவியில இருந்து எடுத்து சில நாட்கள் ஆயிடுது. அண்ணாமலை சொன்னதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் அதை பத்தி பேசுறாரு. வேற யாராவது அதை பத்தி பேசினாங்களா? அந்த சேனல் பேசிச்சா? அப்ப ஏன் இவர் மட்டும் பேசுறாருன்னு சொன்னா ஒன்றில் இருக்கக்கூடிய தவறை உணர்ந்து வெளில எடுத்துட்டு சொல்றாங்க. மாரிதாசும் அதே மாதிரிதான். லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவோம், மாத்தி யோசிக்கிற ஒரு விஷயம். இது இப்படி இல்லையே, இது செட் ஆகலையே அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே ஒரு தவறு நடந்திருந்துன்னு வச்சுப்போம். ஜான் பிரிட்டோ இவர் தான் நான் தவறு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, மன்னிப்பு கேட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சு, வேற ஒன்றும் தப்பு பண்ணல. ஸோ மாரிதாசுடைய போக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அவரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்றதோ, அவர் இல்லாத நேரத்துல திருடுறதோ அந்த வேலையை பண்ணீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்து மாரிதாஸ் காப்பி வச்சுட்டு இருப்பாருங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு என்னோட இந்த கருத்து இப்ப என்னன்னா, நீங்க மாரிதாஸை சீண்ட இன்னொரு அண்ணாமலையை நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரா பார்க்க. ஏன்னா பாஜக சப்போர்ட் பண்ணிதான் அவர் நேற்று வெளியே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. பாஜக சப்போர்ட்ங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ராமசாமி ஒரு வழக்கறிஞர் அந்த நீங்க உடனடியாக வழக்கறிஞர்கள் போய் அவருக்கு தேவையான எல்லா இடத்துக்கும் நடக்குது. பத்ரி சேஷாத்ரியில இருந்து பாஜக நாமெல்லாம் தைரியமா ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, என்ன ராத்திரி 2 மணிக்கு வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா கூட உடனே 7 மணிக்கோ 8 மணிக்கோ தகவல் வெளில வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்றதுக்கு நேர்மையானவர்கள் உடனடியா வர்றாங்க. என்னை காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில நான் பேசல, பட் நான் பேசினா என்னை காப்பாத்துவாங்கங்கிறது சித்தாந்தம், கான்செப்ட். அது ஒழுங்கா நடக்குது.
அந்த விஷயத்துல மாரிதாஸுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு உலகம் பூரா ஆள் இருக்காங்க. அவருடைய 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் எல்லா வீடியோவும் பாக்குறாங்க. தெள்ள தெளிவா சொல்றாரு, எந்த குழப்பமும் கிடையாது, எந்த ஒரு மேல் பூச்சும் கிடையாது, டாப்பிங் கீப்பிங்லாம் கிடையாது, டு த பாயிண்ட் ஆன் த பிளாங்க் எடுத்து அடிக்கிறாரு. நீங்க ரொம்ப சீண்டினீங்கன்னா அவர் வர்றதுக்கான பாரதிய ஜனதா கட்சியுடைய இது நான் மிரட்டலாவே சொல்றேன். நீங்க சீண்டாம விட்டீங்கன்னா அவர் என்ன ஆவாருன்னா அவர் வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நாளா தடுக்கப்பட்டிருக்கு. கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல இல்ல இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க யங்ஸ்டருங்கிறதுனால பண்றது இல்லைங்க. இப்போ நயனார் நாகேந்திரன் என்ன 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, பண்ண முடியாம இருக்கிறதுக்குங்கிறதுக்கு அப்படி கிடையாது. இந்த யங்ஸ்டருங்கிறதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது உங்களுக்கு டக்குன்னு புரியணும். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவன் மிதிக்கிறான்? கொலை பண்ணிட்டே போலாம்ல, சாவடிச்சுட்டு போலாம்ல, அவனுக்கு வேற வேலை இருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? அவனுக்கு நடுவுல பாம்பு வந்தாலும் அவன் கவலைப்படாம வேற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இதுக்குதான் அந்த பழமொழியை எப்படி சொல்லுவாங்கன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு. இதெல்லாம் மிதிக்கிற வயசு, நாட் பை ஏஜ். 25-30 அந்த ஏஜ் சொல்லல, அந்த சிந்தனையே அப்படித்தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நல்ல பொசிஷனுக்கு வரணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு நேருடைய வழக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். நேருனுடைய வழக்குல அவருக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. 23 நாட்களுக்கு அவர் எதுவும் மேல் நடவடிக்கை எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோர்ட் உடனடியாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க, தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நேருனுடைய வழக்குலயே அந்த நான் ஏற்கனவே பெயர் சொன்ன மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், உதயநிதியோட சேர்ந்தவர்கள், அவங்களுடைய கை கடிகாரம் முதற்கொண்டு ரொம்ப ஃபேமஸான கை கடிகாரங்களா இருந்தது. நீங்க இப்போ அந்த வழக்கோடு இவர்களுடைய பெயரையும், நேருவோட வழக்கோடு இவர்கள் 2 பேருடைய பெயர்களையும் சேர்த்திருக்கிறது தாவேகா அரசு அப்படிங்கிறத ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ நேருவோட வழக்குக்கும் இவங்களுடைய வழக்கும் வித்தியாசம் தான். பட் அவரோட வழக்கோடு சேர்த்து போடுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? தப்பிக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம். நேரு கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு, இவங்களெல்லாம் தப்பிக்க வச்சிருவாருங்கிறதுக்காக இல்ல. அவர் இப்போ அதை தனித்தனியா எடுக்காம ஒன்றாக சேர்த்து இது விஜய் ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காரு. 5 வயசாக்கு உதவாது, இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடவே மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள போடணும்னு சொன்னா ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய, தெள்ள தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் மேல உட்காரணும். ஒரு மண்ணும் நடக்காது. அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். உதயநிதியை டார்கெட் பண்ணி தான் விஜய் இந்த மாதிரியான அவருடைய உதயநிதியை டார்கெட் பண்ணாம நான் வேற யாரை டார்கெட் பண்ணுவேன்? தமிழ்நாட்டில் நடந்த கடந்த 5 வருடமா நடந்த அத்தனை அட்டுழியமும் செந்தில் பாலாஜி, உதயநிதி அவருடைய ஆட்கள் மூலமா தான் நடந்தது. திடீர்னு உங்ககிட்ட 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கனிம வளம் மூலமாகவும் மணல் மூலமாகவும் சாராயம் மூலமாகவும் வரும்னு சொன்னா அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணி ஒண்ணு வேணாங்க, உங்ககிட்ட ஒரு 250 லெட்டர் கையில கொடுத்துட்டு உங்க கேமராமேன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் கரெக்டாக அனுப்பிடுங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சார்ட் அவுட் பண்ணி பண்றதுக்கு. ஸோ பணம் மட்டும் எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க? அப்போ அயோக்கியர்கள்லாம் நிறைய பேர் வேணும், நீங்க சொன்னா கேட்டுக்கிறதுக்கான ஆட்கள்லாம் வேணும். அதை வச்சுதான் அதை நீங்க பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி மறைக்கணுமோ அப்படி ஒழுங்கா மறைப்பீங்க, எப்படி நேர்கோடு கொண்டு வரணுமோ அப்படி நேர்கோடு கொண்டு வருவீங்க. உங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நீதிமன்றம், இந்த சிஸ்டம் இருக்கக்கூடிய நேர்மையான இந்த நீதிமன்றத்தை வைத்துக்கிட்டு நீங்க இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடவே முடியாது. திமுக இந்தி கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான நியூஸ். இதுல பாஜகவினுடைய பி டீமாக கம்யூனிஸ்ட் செயல்படுகிறது அப்படிங்கிறது ராகுல் அண்ட் அந்த மீட்டிங்ல பேசின ஒரு விஷயம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மீன் குழம்புக்கும் நார்த்தங்காய்க்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. சம்பந்தமே இல்லை. கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஒரே இதுல வர்றதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தி கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா பூரா மோடியை அனுப்புவதற்காக, மோடியுடைய அரசை வீழ்த்துவதற்காக எல்லாரும் ஒண்ணு கூடணும்னு நினைச்சதுல தப்பு இல்லை. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரே சித்தாந்தத்தை பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் கூட கிடையாது. அவங்க இடத்துல அவங்க ஒழுங்கா பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. நீ பெட்ரோமாஸ் லைட் ஏத்தினியா, நீ எல்இடி லைட் ஏத்தினியா, நான் குத்து விளக்கு ஏத்திருக்கேங்கிறதோட மேட்டர் முடிஞ்சது. இதுல எந்த குழப்பமும் இல்லை. காங்கிரஸை தலைவராக ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இந்தி கூட்டணியில இல்லவே இல்லைங்கிறது ஆரம்பத்தில இருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். தப்பு பண்றது மமதாவோ அல்லது கெஜ்ரிவாலோ அல்லது மற்றவங்களோ இல்லை, திமுக தான். தன்னால கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது, ஆனா பண்ற அட்டுழியம் எல்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய அட்டுழியம். இதுக்கு ராகுல் காந்தி பிரதமரா வந்தா நல்லதுன்னு திமுக மட்டும்தான் நினைச்சது. அவர் ஜம்ப் பண்ணிட்டு ஓடின உடனே தங்கிட்ட சொல்லாம போனாங்க. மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, 2-3 வாட்டி லெட்டரை மாத்தி கொடுத்துட்டு போனாங்க. நடுவில் ஏதோ சண்டை நடந்ததா நீங்க பாக்குறீங்க, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது.
இவங்க எல்லாருமே விஜய் கூட்டணிக்குள்ள போய் உட்கார்ந்ததுங்கிறது வந்து இதை காப்பாத்துறதுக்கு தான், அதாவது அரசை காப்பாற்றுவதற்கு தான். அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க திமுகவுடைய 2O தான். இவங்க மேல எந்த கேஸும் பதிய போடுறது இல்லை. டிவிஎஸ் இருக்கிறது விஜய் கிட்ட, ஒரு கேஸும் அவர் வந்து பதியப்பட போறதில்லை. இவங்களை யாரையும் தண்டிக்கவும் போறதில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இவங்க கண்ட்ரோல்ல தான் அது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்திய கூட்டணி என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ராகுல் காந்தி ஓடின உடனே அவர் கோபம் வருது. உடனே பார்லிமெண்ட்டை தரங்க, சீட்டை பிரிங்கன்னு சம்சாரம் அது மின்சாரம் விசு மாதிரி கோட்டை கிழிடா அப்படின்ற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டாங்க. முட்டாள்தனமா பண்ணாங்க. இல்லைங்க பாராளுமன்றம் அப்புறம் தாங்க வரப்போகுது. இல்ல இல்ல இப்பயே பிரி. அப்ப இந்திய கூட்டணி நடக்குது. டெல்லியில பூரா எல்லா பக்கமும் போஸ்டர்ஸ் இருக்கு. ராகுல் காந்தியை வெவ்வேறு மனிதர்கள் எப்படி எப்படிலாம் திட்டினாங்கிறது வருது. திமுக நினைத்தா வாஷிங்டன் போஸ்ட்ல கூட இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தீவிரவாத கும்பல், அது செட்டப் உள்ள ஒரு கும்பல் திமுக கொண்டு வர்றாங்க. மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் அங்க போற திருமாவளவன் காங்கிரஸுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாரு. 2 நாளா என்ன பேசுனீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. 2 நாளா என்ன பேசப்பட்டது, என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லல. காங்கிரஸுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ எதுக்கு மீட்டிங்கு போற, அவசியமே இல்லை. கம்யூனிஸ்ட் வந்து தவிர்த்துட்டாங்க, கெஜ்ரிவால் வந்து சுத்தமா தவிர்த்துட்டாரு. இவங்க எல்லாருமே இந்த இந்திய கூட்டணி A and Bன்னு மாறிட்டாங்க பாருங்க. இது பிஜேபிக்கு ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி பிஜேபி 312 தாண்டி நிக்குது. திரிணாமுலுடைய 21 பேர் சப்போர்ட் பண்ணதுனால அது சப்போர்ட்டா இருக்குமா அல்லது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகுமாங்கிறதெல்லாம் அந்தந்த ஸ்பீக்கர் எப்படி அதை நடத்துறாங்களோ அந்த வகையில தான் அது போய் சேரும். ஸோ ஆல்ரெடி பிஜேபிக்கு 2029 தேர்தலுங்கிறது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால நல்லதா இருக்கு. 50%க்கு தான். மீதி 50% என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இவனுக்கு வேலையே இல்லை, இவன் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இவனுக்கு பிரயோஜனமே இல்லை. சோ இவங்க பெருசா ஒண்ணும் பிரிந்ததுனால ஒண்ணும் மாற்றத்தை ஏற்படுத்த போதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு இருந்தாங்கன்னா வேணா, இப்ப அண்ணாமலை கட்சி இயக்கம் ஓபன் பண்றாருன்னா பிஜேபி திட்ட வேண்டிய அவசியம் என்ன? கீழே இருக்கிறவங்க அல்லது பிஜேபி வந்து அண்ணாமலை இயக்கம் தொடங்கி இருக்காங்கன்னா அண்ணாமலை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பார்க்கணும். இதுதானே கரெக்ட். அதுல மாற்று கருத்து இருக்கா? இந்தியாவுக்கு மோடி, தமிழகத்துக்கு அண்ணாமலை, மேட்டர் முடிஞ்சிச்சா? அப்படி பண்ணாம இந்த இந்திய கூட்டணியில என்ன பண்ணுவாங்கன்னா, 543 தொகுதியில 230 தொகுதியில காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. மற்ற கட்சிக்கு வேலையே இல்லை. மமதா வந்து இங்க பேசி ஸ்டாலினுக்கு ஓட்டு வரப்போதா? அல்லது தேஜஸ்வி வந்து பேசுனதுனால ஓட்டு வரப்போதா? ஒரு மண்ணும் கிடையாது. இங்க யாராவது கொஞ்சம் வளர்ந்தா, ஆம்ஸ்ட்ராங் வந்து பிஎஸ்பில இருந்து வளர்றாரு, பிஎஸ்பி வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவரை முடிச்சு விட்டாங்க, தலித் வாக்குகளை பிரிக்கிறாருன்னு சொல்லி. சோ இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்ல இந்தி கூட்டணி 1 and 2 இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்ல. ஒரு 50% சைக்கலாஜிக்கல் லாபம் பிஜேபிக்கு தான். சோ இவங்க ஒண்ணு கூடணும்னா ஒழுக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா பேசிட்டு ஒண்ணு கூடணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க கூடணும். திமுக இல்லாத இந்தி கூட்டணி எப்படின்னு சார் இருக்கும்? எல்லாம் கேட்டிருக்காங்களே நேற்றுக்கு. 2 நாள் உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டவங்க திமுகவை இணைக்க வேண்டும், திமுகவை இணைக்க வேண்டும். எப்படி இணைப்பாங்க? அப்படி இல்லைன்னா தாவேகாவோட இணைய வேண்டும். தாவேகா அரசு எதுக்கு திமுக காலி பண்ண போகுது? அது சேஃப் தானே. அதுதான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிச்சு இல்ல. திருமாவளவன் வச்சு ஒரு ஆட்சி அமைக்கலாமா, எடப்பாடியை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கலாமா, எல்லாத்தையும் திமுக தானே பண்ணிச்சு. அதிமுக ஒன்றும் பண்ணவே இல்லையே. இந்த 25 பேரை பிரிக்கலாமா, எல்லாத்தையும் பண்ணிச்சு. இப்ப அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. நாளைக்கு 2029 தேர்தலில் திமுகவுக்கு பிரதமர் வாக்காளர் கிடையாது. 2029ல யாரு பிரதமர்னு சொல்றதுக்கு திமுக கிட்ட ஒரு ஃபேஸே கிடையாது. தோக்க போறதுன்னா கூட நீங்க ராகுல் காந்தி பேரை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து தாவேகால உட்கார்ந்து இருக்க போறாரு. சோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்சிட்டியில இருக்கும்போது திமுக எல்லா பக்கமும் குட்டையை குழப்பும். நீங்க அதை பார்த்துட்டு வேதனைப்பட்டு நேரத்தை வீண் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் அவங்க அந்த கீர்த்தனா ரீல்ஸ் போட்டதை வந்து நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு இவங்க சரியான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக எந்த ஒரு செயல்களையுமே செய்யவில்லை. தொழில்துறை அமைச்சர் ஏன்னா அவங்கனாலதான் மாரிதாஸை கைது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இதுல அந்த மெசகான் அப்படிங்கக்கூடிய டாக் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நமக்கு, அதாவது கப்பல் துறை, இந்த கப்பல் மேலாண்மையோட வந்து கட்டுமானத்துக்கு 30,000 கோடி நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து அது ஆந்திராக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் லைன்ல வந்த ஒரு அந்த நியூஸ் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா வந்து வெளியே கசிஞ்சிட்டு வருது. ஆனா இதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தொழில்துறை அமைச்சராகட்டும், தமிழக முதல்வராகட்டும் யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. அடுத்தடுத்து 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்த தமிழகத்துல இன்னைக்கு எதுவுமே நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வரல
அது வந்து அடுத்தது அப்படியே ஆந்திரா மத்த மாநிலங்களை தேடி போயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குங்க சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது உண்மையான செய்தி தானா? இல்ல உண்மை பொய்க்கு என்ன இருக்கு? ஆர்.என். ரவி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் நல்லா இருந்ததுன்னா தன்னை போல முதலீடுகள் வரும். நீங்க அதுக்காக தனி ஜெட்ல எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு போய் துபாயில போடுறதுக்காக நீங்க லூலு மார்க் போகணுங்கிற அவசியம் இல்லை, ஈஜிப்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, பிரிட்டனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த PLI திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டம் ப்ராஜெக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் திட்டம் இருக்கு இல்லையா, அதுவே இந்தியா பூராக முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரும். உங்களுடைய செட்டப் ப்ராப்பராக இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 8,000 ஏக்கர் சிரி சிட்டி, அதுலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டரோ தள்ளி கும்மிடிப்பூண்டிலையும் அதே அளவுக்கு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சிப்காட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து எந்த மாநிலத்திலையும் இல்லை. இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை உள்ளது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட்டில் மட்டுமே நீங்க மிகப்பெரிய இன்னும் 3 மடங்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விட 3 மடங்கு உங்களால நிலை உயர்த்த முடியும். அப்ப நீங்க உட்கார்ந்துட்டு வாங்க முதலீடு பண்ணுங்க, நான் வேணா துபாய்க்கு வந்து உங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு உளறிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, ஆங்கில நாடுகள் எடுத்து பாருங்க. குஜராத் என்ன சொல்லி நான் சாதிச்சேன்னு சொல்லுது, சத்தீஸ்கர் என்ன சொல்லி நான் சாதிச்சேன்னு சொல்லுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க, இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அவருக்கு 3000 ரூபாய் கொடுத்தேன், இவருக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன். இதைத்தான் சாதனையா நீங்க சொல்றீங்க. அவன் பாக்குறவன் என்ன பண்ணுவோ, இது பயங்கர செலவு நடந்துட்டு இருக்குது, இங்க போய் நாம மாட்டிக்கிட்டா சிக்கல் ஆயிடும்னு நினைப்பானே ஒழிய, சத்தீஸ்கரை பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்தந்த வசதிகள்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்க்கும்போது இங்க தானே போவான். நான் சொல்ல புரியுதுங்களா? சோ இந்த அம்யூனிட்டிஸ் மாதிரி சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் வந்திருக்கு, அதுல 40 அம்யூனிட்டிஸ் இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கோங்க, இப்படி முதலீடுகளை நீங்க இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிப்காட்ல இருக்கக்கூடிய நிலங்களை பற்றி உங்களுடைய விளம்பரங்கள் எல்லாம் எப்படி வரணும்னா, இந்தியா பூரா நான் என்ன மாதிரியான வசதிகளை உனக்கு வைத்திருக்கிறேன்னு தான் வரணுமே ஒழிய, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், பஸ் விட்டேன், இளைஞர்களுக்கு பெண்களுக்கு வந்து இலவச பஸ் கொடுத்தேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருப்பூர்ல ரொம்ப வருஷம் இருந்ததுனால அமெரிக்கால இருந்து வருவான் கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு. நீங்க பயங்கர ஏசியில ஃபேக்டரி போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவான். அவனுக்கு வேண்டியது வந்து ஹியூமிடிட்டி தான். அந்த வேலை செய்யறவனுக்கு ஹியூமிடிஃபை எப்படி பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்ப்பான், பார் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான், அவங்களுக்கான வசதி என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்ப்பான். அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீ நல்ல ஏசி போட்டு சொகுசா வச்சிருக்கேன்னா அவன் கிளம்பி போயிடுவான். ஏன்னா செலவு, பயனற்ற செலவு. சோ முதலீடுகளை ஏற்க வேண்டும் என்று சொன்னா தமிழ்நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை, மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்துல தமிழ்நாடு கோட்டை விட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய நான் போனா கிடைச்சிரும், இந்த நடிகர் அனுப்பிச்சா இது திருச்சி கிழக்கு தேர்தலான லாரன்ஸ் நிக்க வச்சா ஜெயிக்க வைக்க முடியுங்கிற மாதிரியான விஷயமா பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நீங்க டெய்லி ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட். இல்ல அந்த விஷயத்துல தமிழக அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படின்னா, கோட்டை விட்டுருக்கு, அந்த பக்கமே திரும்பி பார்க்கலங்கிறேன். இந்தியா பூராக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் சீனா சொதப்ப ஆரம்பிச்சதுல இருந்து பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கு. நாம 5 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து 2019, 20, 22க்குள்ளேயே அச்சீவ் பண்ணிருப்போம். மிஸ் ஆகி இப்ப 2027, 28 அல்லது 28, 29ங்கிற அளவுக்கு தள்ளி போறோம். பெரிய அளவுல இந்தியா பூரா நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆந்திராவை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சந்திரபாபுக்கு வந்து தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பேர் இருக்கு, ஏகப்பட்ட இது இருக்குங்கிறது ஒரு காரணம். ஆந்திரால எல்லா அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புளுடைய பையன் வந்து அமெரிக்காவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல தான் போய் உட்காந்துருப்பான். அவங்கெல்லாம் அம்பாசிடர்ஸா வேலை செய்யறாங்கிறது ஒரு பக்கம். 3வது தான் ரொம்ப முக்கியம். அந்த 3வது என்னன்னு கேட்டா, ஆந்திராவுடைய வளர்ச்சியை கட்டமைக்கும் போது தெலுங்கானாவை வளர்ச்சியை கட்டமைச்ச மாதிரி ஆந்திராவுடைய வளர்ச்சியை கட்டமைக்கல. வைசாக் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, விஜயவாடா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, அனந்தபூர் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம, எல்லாமே ஹைதராபாடுன்னு இருந்தது. மாநிலங்களா பிரிச்ச உடனே இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு தான் வளர்த்து விடக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. So he is trying to utilize it. அதாவது தன்னுடைய திறமையை தவிர, தன்னுடைய மக்கள் நிறைய பேர் அமெரிக்கா போனாங்க, அம்பாசிடர்ஸா இருக்காங்கிறது தவிர தன்னிடம் பெரிய வளம் இருக்கு, இன்னும் நிறைய செய்யக்கூடிய வளம் இருக்கு. அதனாலதான் அவர் சக்சீட் ஆறாரு, வேற எதுவும் காரணம் இல்ல. நம்ம கிட்டயும் அதே இருக்கு, சிப்காட் நிலங்களாகவே இருக்கு, வெறும் தரிசு நிலமாகவோ பால் நிலமாகவோ இல்ல, சிப்காட் நிலங்களாகவே இருக்கு. சாதிக்க முடியும், சாதிக்க மாட்டேங்கிறோம்.